வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அண்ட் ரிஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்ட். இந்த வீடியோ வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன். அவுட் ஆஃப் ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால வாய்ஸ் ரெக்கார்டிங் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆக்சுவலாக லைவ் மார்க்கெட்டில் தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆஃப்டர்நூன் 12 o'clock அரௌண்டு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது இந்த ஃபெட்டு ஈவெண்ட்டில் என்ன வந்திருக்குது, அது என்ன மாதிரியான செய்திலாம் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு நியூஸ் அப் டு டேட் எல்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் உங்களுக்கு நான் இஷ்யூ பண்ணுறேன். ஓகேங்களா, ரைட். இப்போ யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஃபெட்டில் 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணிக்கிறாங்க. இது இந்த வருஷத்தில் ஃபர்ஸ்ட் ரேட் கட்டு, 2025 உடைய ஃபர்ஸ்ட் ரேட் கட். லாஸ்ட் கட்டு எப்போ பண்ணியிருந்தாங்கன்னா 2024 மிடில் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபோர்காஸ்ட் என்ன, ஃபெட் சேர்பர்சனுடைய ஸ்பீச் என்ன, எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் என்ன, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை பொறுத்தவரையும் ஃபெட்டோடைய டிசிஷனில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வருஷம் அனதர் 50 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு இன்னும் 3 ஈவெண்ட் இருக்குது. இந்த 3 ஈவெண்ட் 50 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணுறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கடுத்தா கவர்னர் மிரான் அப்படிங்கிறவர் 50 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணணும் அப்படின்ட்டு ஓட் பண்ணிக்கிறாரு. இந்த கவர்னர் மிரான்கிறவர் யார் அப்படின்னா, ட்ரம்ப் அப்பாயின்மெண்ட் பண்ணவர் தான் இந்த கவர்னர் மிரான். ஸோ இவர் 50 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஓட் பண்ணிக்கிறாரு. ஓவராலாக 15 ஃபெட் ஆஃபீஷியலில் 9 ஃபெட் கவர்னர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அடிஷ்னல் 2 ரேட் கட் பண்ணணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 6 ஃபெட் கவர்னர்ஸ் மட்டும்தான் நோ மோர் ரேட் கட் இன் 2025 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இது ஃபெட் டிசிஷனுடைய சம்மரி. அதுக்கடுத்ததான் ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுல் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகுது, இது டவுன் சைடு ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி நியர் டேர்ம் இன்ஃப்ளேஷனும் ஆஸ் எக்ஸ்பெக்டட், அதாவது டேரிஃபுக்கு தகுந்த மாதிரி நியர் டேர்ம் இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவர் அவருடைய ஸ்பீச்சில் கொடுத்துருக்கிறாரு. அதுக்கடுத்து எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணதில் 11 பேர் ஓட் பண்ணிக்கிறாங்க 25 பேசிஸ் பாயிண்ட் கட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்ததாக 50 பேசிஸ் பாயிண்ட் மிரான் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததாக இந்த இன்ஃப்ளேஷன் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இது எபோவ் 3.1 அந்த மாதிரி போகும்போது ஃபர்தர் ரேட் கட் இருக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ பிலோ 3க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக 50 பேசிஸ் பாயிண்ட் கம்மிங் ஈவெண்ட்டில் கட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போ ஓவராலாக பார்க்கும்போது ஃபெட் ஈவெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க, அதாவது டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய இம்பேக்ட் தான் யூஎஸ் மார்க்கெட் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. டோ ஜோன்ஸ் 0.57% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் நியர்லி 70 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்குது, அதாவது 0.32%. எதனால் அப்படின்னா, அங்கே இருந்த என்விடியா கம்பெனி, என்விடியா ஆல்மோஸ்ட் 4% டவுன் ஆகிருக்குது. அது ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக்கு. சைனா என்விடியாவுடைய சிப்பு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட்னால தான் என்விடியா டவுன் ஆகிருக்குது. ஓகேங்களா, ஓகே. எஸ்டர்டே பொறுத்தவரையும் கோல்டு ஆல் டைம் ஹையை ஹிட் பண்ணிக்குது. $3,700 பெர் அவுன்ஸுக்கு மேலே போயிருக்குது. பிட்காயின் $1,16,000 இருக்குது. பிரெண்ட் க்ரூட் டவுன் ஆகிருக்குது, $64 பெர் பேரலுக்கு வந்துருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 96.32, யூஎஸ் 10-year பாண்ட் ஈல்டு அரௌண்ட் 4ல் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக ஜாப்பனீஸ் நிக்கி 1.25% ஹையில் இருந்துச்சு. ஹேங்சங் இண்டெக்ஸ்
ஸ்லைட்லி டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ஷாங்காய் இண்டெக்ஸ் வந்து 0.32% ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. கிஃப்ட் நிஃப்டி மார்னிங் 70 to 100 பாயிண்ட்ஸ் வந்து ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 25,400 அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு 25,430 இந்த ரேஞ்சில் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நிஃப்டி வந்து 25,415 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 83,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து பெரிய வயலண்ட் மூவ்மெண்ட் வர்ற மாதிரி ஒன்றும் தெரியல. காரணம் பார்த்தோம் அப்படின்னா 83,000 கால் அண்ட் புட்டு ரெண்டுமே சேர்ந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது 12 மணிக்கு அரௌண்டு 170 rupees அரௌண்டு தான் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நியர்பை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 83,000 கால் அண்ட் புட்டு 83,100 கால் இதுலேயே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஹெவியாக இருக்குது. ஓகே, எனிவே ஓவராலாக நம்ம மார்க்கெட்டு சூப்பராக இருக்குது. 25,150 to 200 பிரேக் அவுட்னு சொல்லியிருந்தேன். இப்போ 25,400க்கு வந்துருக்குது. இது கண்டினியூவாக அந்த ரேலி வரும். 25,650 25,700ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அந்த லெவல் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் நம்ம மார்க்கெட் வந்து நல்லா தான் இருக்குது. பை ஆன் டிக்ளைன் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துருச்சு. எங்கே இறங்கினாலும் பை பண்ணலாம். ஓகேங்களா? முன்ன வந்து செல் ஆன் ரைஸில் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து பை ஆன் டிக்ளைன் அப்படிங்கிற ஒரு மோடில் இருக்குது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மிட் அண்ட் ஸ்மால் கேப் 0.3% நியர்லி வந்து ஹையில் இருக்குது. பேங்க் நிஃப்டி 0.5% ஹையில் இருக்குது. அதே மாதிரி ஃபினான்சியல் செக்டர் 0.35%. ஸோ எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட்லி ஹையில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஓவரால் மார்க்கெட் நல்லா தான் இருக்குது. ஃபர்தர் இம்பார்ட்டண்ட் அப்டேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரீ டெலகிராம் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ளையிங் கால்ஸ் அர்ஜுன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.